ஒரு மனிதர் வழக்கம்போல் வேலைக்குச் செல்வதற்காக நடந்து சென்றார். அந்த வழி அவனுக்கு தினமும் பழக்கமான பாதைதான். ஆனால் அந்த நாள் வேறுபட்டது. அவனுக்கு புரியாமல் மனதுக்குள்ளிருந்து ஒரு சத்தம், "இப்போது ஓரமாக நில்." அவன் கேட்டான். நின்றான். அடுத்த 5 வினாடிகளில் நடந்ததை நீங்களே கேட்டால் உங்கள் இதயம் நடுங்கும். அவனது வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிட்டது. அவன் நின்ற சில நொடிகளில் அதிவேகமாக ஒரு பெரிய லாரி வந்தது. அது பிரேக் செயலிழந்து கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நேராக அந்த பாதையை கடந்து சென்றது. அவன் நடந்து போய்க் கொண்டிருந்திருந்தால் அந்த லாரி அவனை நேருக்கு நேர் மோதியிருக்கும். அவன் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு மிகக் குறைவு. ஆனால் அல்லாஹ் அவனை பாதுகாப்பவன். அவனுக்கே விளங்காத ஒரு உள்ளுணர்வு மூலமாக அவனை அந்த விபத்திலிருந்து காப்பாற்றினான். அவன் அப்படியே நின்றுவிட்டான். அவனுடைய கண்களில் கண்ணீர், மனதிற்குள் ஒரே ஒரு சொல் மட்டும் ஒலித்தது: அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ்வின் பாதுகாப்பு நம்மைச் சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் ஆழமாக நம்புகிறோம். நாம் விழித்திருக்கும் போதும், உறங்கும் போதும், நாம் அறிந்திருக்கும் போதும், அறியாத போதும் அவன் நம்மை பேணிக் காக்கிறான். நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு இக்கட்டான நிலையிலும், ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாஹ்வின் ஞானம் பொதிந்துள்ளது. சில நேரங்களில் அவன் நம்முடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் சோதிக்கிறான். அந்த சோதனைகள் நம்மை அவனிடம் இன்னும் நெருங்கச் செய்வதற்காக இருக்கலாம். நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக இருக்கலாம். அல்லது நம்முடைய ஆன்மாவை மேலும் வலிமைப்படுத்துவதற்காக இருக்கலாம். அதே நேரத்தில் எண்ணற்ற தருணங்களில் அல்லாஹ் நம்மை எதிர்பாராத விதமாக காப்பாற்றுகிறான். நாம் கண்ணால் காண முடியாத, நம்மால் யூகிக்க முடியாத வழிகளில் இருந்து நமக்கு பாதுகாப்பை வழங்குகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பல ஆபத்தான சூழ்நிலைகளை சற்று திரும்பிப் பார்த்தால், நாம் அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர முடியும். அல்லாஹ் தனது திருமறையாம் குர்ஆனில் மிக அழகாக கூறுகிறான்: எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான். அத்தகையவருக்கு அவர் எண்ணீராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான். மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓரளவை உண்டாக்கி வைத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் சில நிலைகள் நமக்கு முற்றிலும் புரியாத புதிராக இருக்கலாம். ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் குழம்பலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வின் ஒரு மறைவான கருணை ஒளிந்திருக்கிறது. அது அவன் திட்டமிட்ட ஒரு ரஹ்மத், ஒரு பேரருள். அந்த சோதனையின் முடிவில் அல்லது அந்த இக்கட்டான தருணத்தின் முடிவில் ஏன் அந்த நிலை நமக்கு வந்தது என்பதை நாம் ஒருவேளை புரிந்து கொள்ளலாம். அது நம்மை ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெரிய நன்மையை நமக்கு கொண்டு வந்திருக்கலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைப்போம். அவன் நம்மை சோதித்தாலும் சரி, காப்பாற்றினாலும் சரி, அதில் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புவோம். அவனுடைய பாதுகாப்பும் அவனுடைய கருணையும் எப்பொழுதும் நம்மைச் சூழ்ந்திருக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய பாதுகாப்பையும் பேரருளையும் வழங்குவானாக. ஆமீன். இந்த உலக வாழ்க்கையில் நாம் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடுகிறது. சில நேரங்களில் நாம் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் உணர்கிறோம். ஆனால் சில சமயங்களில் எதிர்பாராத பயம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளலாம். நாம் பயணம் செய்யும்போது, ஏதேனும் சோதனை அல்லது கஷ்டத்தில் இருக்கும்போது, அல்லது திடீரென நம் மனதில் ஒருவிதமான அச்சம் எழும்போது, நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவது மிகவும் முக்கியம். இத்தகைய தருணங்களில் நாம் ஓதுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகான பாதுகாப்புத் துஆதான் இது. اللهم احفظنا من بين أيدينا ومن خلفنا وعن أيماننا وعن شمائلنا ومن فوقنا ونعوذ بعظمتك أن نغتال من تحتنا. யா அல்லாஹ், எங்களை எங்கள் முன்னாலிருந்தும், எங்கள் பின்னாலிருந்தும், எங்கள் வலப்புறமிருந்தும், எங்கள் இடப்புறமிருந்தும், எங்கள் மேலிருந்தும் பாதுகாத்தருள்வாயாக. எங்களை எங்கள் கீழிருந்து தாக்கப்படுவதிலிருந்து உமது மகத்தான மகிமையைக் கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த துஆவின் மூலம்
நாம் நம்முடைய முழு பாதுகாப்பையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறோம். அவன் மட்டுமே நம்மை எல்லாவிதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். நாம் பயணம் செய்யும்போது நம்முடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கும்படி அல்லாஹ்விடம் இந்த துஆவின் மூலம் வேண்டுகிறோம். நாம் ஏதேனும் சோதனையில் சிக்கித் தவிக்கும்போது அந்த சோதனையின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து அதிலிருந்து வெளியேற வழிகாட்டும்படி அவனிடம் மன்றாடுகிறோம். திடீரென நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயம் எழும்போது அந்த பயத்திலிருந்து அமைதியையும் பாதுகாப்பையும் அல்லாஹ்விடம் இந்த துஆவின் மூலம் கேட்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள், அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் நம்மை கவனிக்கிறான். நாம் அவனிடம் உதவி தேடும்போது அவன் நிச்சயமாக நமக்கு பதிலளிக்கிறான். அவன்தான் நம்மை பாதுகாப்பவன், அவன்தான் நம்முடைய பாதுகாவலன். எனவே இந்த துஆவை நாம் உணர்வு பூர்வமாக ஓதுவோம். ஒவ்வொரு முறையும் நாம் இந்த துஆவை ஓதும்போது அல்லாஹ்வின் பாதுகாப்பை நாம் நாடுகிறோம் என்பதையும் அவன் நம்மை பாதுகாப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் எல்லாவிதமான வெளிப்படையான மற்றும் மறைமுகமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. நம்முடைய பயணங்களிலும் சோதனைகளிலும் நம்முடைய பயத்திலும் அவன் நமக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் அருள்வானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த காணொளியின் மூலம் அல்லாஹும்ம இஹ்ஃபத்னா மின் பைனி ஐதீனா ومن خلفنا وعن أيماننا وعن شمائلنا ومن فوقنا ونعوذ بعظمتك أن نغتال من تحتنا என்ற பாதுகாப்புத் துஆவின் மகத்துவத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் நாம் உணர்ந்தோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்வின் பாதுகாப்பை நாடுவது எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொண்டோம். எனவே நாமும் இந்த துஆவை நம்முடைய அன்றாட வாழ்வில் தவறாமல் ஓதுவோம். நாம் பயணம் செய்யும் போதும், கஷ்டத்தில் இருக்கும் போதும், பயம் நம்மை சூழ்ந்திருக்கும் போதும் இந்த துஆவை உளமாறக் கேட்போம். அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை செவியேற்கிறான். அவன்தான் நம்மை பாதுகாப்பவன். அவன் மீது நாம் முழு நம்பிக்கை வைப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மார்க்கம் தொடர்பான மேலும் பல தகவல்களுக்கும் துஆக்களுக்கும் நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே தெரிவிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே.